வணக்கம். என்னுடைய ஐபேடில் இன்னைக்கு ஏராளமான டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கிறது. அனைத்துமே எப்ஸ்டீன் ஃபைலை சம்பந்தப்பட்டது. கடந்த 2 நாட்களாக இந்த ஃபைல்ஸ்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகவும் அசிங்கமான கேவலமான டாக்குமெண்ட்ஸ் எங்கள் கையில் கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை நிச்சயமாக பார்க்க வேண்டும். காரணம், இந்த நாட்டில் ஒரு பிரதமர், அவருடைய பெயர் எப்ஸ்டீன் ஃபைலில் வந்திருக்கிறது. உலகத்தின் மிகவும் கொடூரமான கேவலமான ஒரு ஃபைல். 12 வயது, 13 வயது, 14 வயது குழந்தைகளுடன் பாலியல் பலாத்காரம், கொலை நடந்த அந்த சம்பவம். எப்ஸ்டீன் என்கிற அந்த நபர் உலக மகா புரோக்கர். பாலிவுட், ஹாலிவுட் நடிகர்கள், பெரிய பெரிய லீடர்ஸ்களுக்கு முன்பு கரித்துண்டை தூக்கி போடும்படி சின்ன சின்ன குழந்தைகளை தூக்கி போட்டு ஏராளமான விஷயங்களை சாதித்த நபர். அந்த நபருடைய மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர், இமெயில், ஃபோட்டோஸ், வீடியோஸ் 6 மில்லியனுக்கும் மேற்பட்ட இந்த ஃபைல்ஸ்கள் வெளிவந்துள்ளது. அமெரிக்கா நீதிமன்றம் இந்த ஃபைல்ஸ்கள் பப்ளிக் டொமைனில் வர வேண்டும் என்று கூறியதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்பால் அதை முடக்க முடியவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் செய்த சதி என்ன? தன்னுடைய வீடியோக்கள், தன்னுடைய ஃபோட்டோக்கள் அதை மற்றும் மறைத்துவிட்டு உலக நாடுகளில் எங்கெல்லாம் மிரட்டலாம், யாரெல்லாம் பிளாக்மெயில் செய்யலாம் என்கிற ஒரு பட்டியலை போட்டு அதில் மிக முக்கியமான நபர் நம் நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியாக இருக்கிறார். எப்படி இந்த டீலில் கையெழுத்து போட்டார்? எந்த விதமான டீல் இது? எதற்காக கையெழுத்து போட்டார் என்கிற ஏராளமான கேள்விகள். அந்த கேள்விகளுக்கான அர்த்தம் என்னுடைய கையில் இருக்கிறது. நான் படித்து பார்க்கும்போது வெளிவந்த அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த சாட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள், இமெயில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா வெட்கப்படுவீர்கள், வேதனையோடுவீர்கள். இந்த நாட்டில் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கிறாராம், அனில் அம்பானி. அனில் அம்பானி நரேந்திர மோடியின் மிக நெருக்கமான நண்பர். ஈவன் மச் பியாண்ட் டு முகேஷ் அம்பானி அண்ட் கௌதம் அடானி. இந்த 2 பேரை தாண்டி அனில் அம்பானியோடைய நெருக்கம் நரேந்திர மோடியின் இருக்கிறது. அது எல்லாத்தையுமே இன்றைக்கி நான் எஸ்டாப்ளிஷ் செய்ய போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது என்று. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம். உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து அதையும் செய்யலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறை தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி உலகத்தின் மிக அசிங்கமான கேவலமான இந்த ஃபைலில் நரேந்திர மோடியின் பெயர், அனில் அம்பானியின் பெயர் and ஹர்தீப் சிங் புரியுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. பார்லிமெண்டில் எப்ஸ்டீன் ஃபைல் என்கிற பெயரை எடுத்தாலே அந்த பெயரை, அந்த ஒட்டுமொத்த வாதத்தை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீலை பற்றி எந்த விதமான வாதம் பிரதிவாதமும் நடக்கக்கூடாது. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி 3 முறை இதை பற்றி பேச முன்வரும்போது ஒட்டுமொத்த பிஜேபி பாய்காட் செய்கிறது. அங்கே சபையை நடக்க விடுவதில்லை. இன்னைக்கு அகேன் ராகுல் காந்தி ட்ரை டு ஸ்பீக்கரிடம் போய் பர்மிஷன் எடுத்து இதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஆமாம், நீங்கள் வந்து பேசலாம். பட் சபையில் போன உடனே இல்லை, நீங்கள் பேசக்கூடாது. நீங்களே கேளுங்கள். ராகுல் காந்தி in the parliament, he is telling, can I speak about it? And the speaker says, no, you can't. And this is what happened. Please see. मैम, 1 घंटा पहले स्पीकर साहब के पास हम गए, मैंने, मेंबर ऑफ द हाउस वेंट,
and Speaker committed to us, personally committed to us, that I will be allowed to speak here and raise some points before the budget discussion. Now, you are going back on your word. So I'd like to know, am I allowed to speak those points or not? 34 செகண்டில் ராகுல் காந்தியை பேச விடவில்லை. ஒரு நிமிடம் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனால் பேச முடியவில்லை. ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் பாய்காட் செய்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகை துறையில் 24 ஆண்டுகளாகிவிட்டது. இந்த விதமான பார்லிமெண்ட்டை இன்னைக்கு வரை நான் பார்த்ததில்லை. 24 ஆண்டுகளாக இந்த நாட்டு அரசியலை நான் மிகவும் ஆழமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இது முதல் முறையாக இருக்கிறது ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டர் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். எந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி எதிர்க்கட்சிகள் பேச முன்வருகிறார்களோ அதை பற்றி பேச தொடங்கினாலே ஒட்டுமொத்த பிஜேபி, ஒட்டுமொத்த அரசாங்கம் சபையை நடத்த விடாமல் கலைத்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? ஏன் நரேந்திர மோடி பயப்படுகிறார்? எதற்காக மலேசியா போய் ஓடி உழைய வேண்டும்? பிரசிடென்ட் அட்ரஸின் போது நரேந்திர மோடி அவருடைய ஸ்பீச் வரும்போது ஏராளமான கேள்விகளை எதிர்பார்த்தோம். எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி கேள்விகள் வரும், இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீலை பற்றி கேள்வி வரும் என்று. ஆனால் நரேந்திர மோடி எப்படி எஸ்கேப் ஆனார்? கேவலம் பெண் எம்பிக்கள் மீது இவர்கள் என்னை தாக்க போறார்கள், ஒரு கட்டுக்கதை. ஸ்பீக்கர் அந்த கட்டுக்கதை எடுத்து வைக்கிறார். இதைவிட கேவலமான பார்லிமெண்ட்டை உலகம் எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டார்கள். இந்தியாவில் அது நடக்கிறது. பெண் எம்பிக்கள் நரேந்திர மோடியை தாக்க போறார்கள், அதனால் அவர் வரமாட்டார். இன்னைக்கு என்ன ஆனது? வேர் இஸ் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்? ஹி இஸ் இன் மலேசியா. பிகாஸ் த எவிடன்ஸ் இஸ் வாட் ஐம் கோனா ஷோ யூ டுடே. இன்னைக்கு நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு எவிடன்ஸும் நீங்கள் பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும் எந்த விதத்தில் நரேந்திர மோடி சரண்டர் ஆகிவிட்டார். how the prime minister of this nation has been compromised and blackmailed by Donald Trump. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பெயரை மறைத்துவிட்டு எந்த அளவில் இந்திய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வைத்து மிரட்டி வருகிறார், அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு முன்பு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் அனில் அம்பானி எப்படி இந்த நாட்டை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதற்கான விளக்கத்தை முதலில் நீங்கள் பார்த்து விடுங்கள். இந்தியன் பேங்குகளிலிருந்து ₹1 ₹2 கிடையாது, 40,000 கோடி ரூபாய் இப்படி கொள்ளையடிக்கலாம் என்கிற விஷயத்தை 2 பேருமே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் அனில் அம்பானி திட்டம் போட்டு கூடி பேசி கொள்ளையடித்தார்கள். அந்த கதையை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். 40,000 crore rupees ஸ்கேம், பேங்க் ஃப்ராட், மணி லாண்டரிங் அனைத்தையுமே இதில் நீங்கள் பார்க்க வேண்டும். 2019ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் கம்பெனி ஒரு மிகப்பெரிய கிராஷை சந்தித்தது, அதாவது மிகப்பெரிய நஷ்டத்தை பார்த்தது. 400 கோடி ரூபாய் டியூ அனில் அம்பானி மீது, ரிலையன்ஸ் மீது. இல்லை அந்த பணத்தை கட்டணும், இல்லை சிறைக்கு போகணும், இதுதான் வழி. அந்த தருணத்தில் அனில் அம்பானி ஜெஃப்ரி எப்ஸ்டீனிடம் ஒரு உதவி கேட்கிறார். 750 கோடி ரூபாய்க்கான ஒரு லோன், எப்படியாவது பிரட்டி கொடுங்கள் என்று. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இந்த லோனை கொடுக்கவில்லை. ஆனால் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சரி நான் இதை செய்து கொடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்க, அனில் அம்பானி என் கம்பெனியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஷேர் ஸ்டேக்கை உனக்கு நான் எழுதி கொடுத்து விடுவேன். எந்த விதமான ஸ்டேக்? ரஃபால் டெசா ஏவியேஷனுடைய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அனில் அம்பானிக்கு கிடைத்தது. அந்த ப்ராஜெக்ட் அதற்கான ஸ்டேக் எப்ஸ்டீனருக்கு நான் கொடுத்து விடுவேன் என்று அவர் அந்த சாட், அந்த இமெயிலில் எழுதுகிறார். ஒரு புரோக்கர், உலகமகா புரோக்கர், சின்ன சின்ன குழந்தைகள், அவர்களை பணக்காரர்கள் முன்பு தூக்கி போடக்கூடிய ஒரு நபர் இந்த நாட்டு டிஃபென்ஸ் ப்ராஜெக்டில் அனில் அம்பானி பங்கை எழுதி கொடுக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து வைக்கிறார். சரி, எனிவேஸ் எப்ஸ்டீன் இந்த லோனை கொடுக்கவில்லை. பட் எப்ஸ்டீன் கேவ் an ஐடியா. எப்ஸ்டீன் அனில் அம்பானிக்கு கொடுத்த ஐடியா, உன் கையில் இருக்கக்கூடிய அனைத்து பணத்தையுமே, நீ வாங்கக்கூடிய லோன் பணம் எல்லாத்தையுமே இதற்கு மேல் இந்தியாவில் வைக்கக்கூடாது. அனைத்தையுமே ஷெல் கம்பெனிஸ், ஷோர் கம்பெனிஸ்களுக்கு நீ ஷிஃப்ட் பண்ணிடணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்.
இதை பண்ணதுக்கப்புறம் தன்னை திவாலாக எடுத்து காட்டிடு, அதாவது பேங்க்ரப்டாக எடுத்து காட்டிடு. அனில் அம்பானியோ இந்திய வங்கிகள்லேருந்து 5G டவர்ஸை நான் போட போகிறேன், சோலார் ப்ராஜெக்டை நான் போட போகிறேன் என்கிற ஏராளமான கோடிக்கணக்கான பணத்தை கடனாக வாங்குகிறார். 40,000 கோடி ரூபாய் கடன் வாங்குகிறார். ஆஸ் பர் எப்ஸ்டென் அவர் கொடுத்த ஐடியா படி வெப் ஆஃப் கம்பெனிஸ், ஆஃப்ஷோர் கம்பெனிஸ் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிறது. அதாவது வாங்கின எல்லா பணமுமே வெளிநாடுகளுக்கு போயிருக்கு. அண்ட் அனில் அம்பானி சேஸ், என் கையில் ஒன்றுமே கிடையாது, ஐ எம் பேங்க்ரப்ட் நவ். இந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் வெளியிட்ட தகவல் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒரு ஃபேக் டொமைன், எஸ்பிஐயுடைய ஒரு ஃபேக் டொமைனையே அனில் அம்பானி கிரியேட் செய்ததாக, அந்த டொமைனை வைத்து அரசாங்கத்துடைய பல கான்ட்ராக்ட்களை அனில் அம்பானி கைப்பற்றியதாக கூறுகிறார்கள். இந்த இடத்தில் அனில் அம்பானி மற்றும் எப்ஸ்டீனுடைய அந்த நெருக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, மேன்ஹட்டன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மேன்ஹட்டனில் எப்ஸ்டீனுடைய அப்பார்ட்மெண்ட் வரை அனில் அம்பானியுடைய கனெக்ஷன் இருந்திருக்கிறது, பொலிட்டிக்கல் கனெக்ஷன். மோடி இஸ் மேன். அனில் அம்பானியை எப்ஸ்டன், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் மோடி இஸ் மேன், அனில் அம்பானி என்று தான் அட்ரஸ் செய்வார்களாம். 2019 ஆண்டு இரண்டாவது முறை பிஜேபி நரேந்திர மோடி வெற்றி பெற்றதுக்கு முன்பு எப்ஸ்டைன் அனில் அம்பானியிடம் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். மோடி ஷுட் மீட் ஒயிட் ஹவுஸ் சீஃப் செக்ரட்டரி. மோடி ஒயிட் ஹவுஸின் சீஃப் செக்ரட்டரியை போய் சந்திக்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் இஸ் அக்செப்டட் பிகாஸ் எப்ஸ்டைன் ரைட்ஸ் டு ஒயிட் ஹவுஸ் சீஃப் செக்ரட்டரி மோடி இஸ் ஆன் போர்ட். அனில் அம்பானிக்கிட்ட அந்த தகவல் கொடுத்த அடுத்த நிமிஷமே எப்ஸ்டைன் ஒயிட் ஹவுஸோடைய செக்ரட்டரிக்கு மெயில் போட்டு மோடி இஸ் ஆன் போர்டு என்று எழுதுகிறார்கள். அதாவது எந்த அளவில் இந்த நெருக்கம் இருந்திருக்கும் என்று நீங்கள் பாருங்கள் அனில் அம்பானி அண்ட் எப்ஸ்டைனுடன். யார் இந்த எப்ஸ்டைன்? எதற்காக அம்பானி? யார் இந்த அம்பானி? அரசாங்கத்துடைய பிரைம் மினிஸ்டருடைய விஷயங்களில் இன்வால்வ் ஆகக்கூடிய நபர். எப்படி டொனால்ட் ட்ரம்பிற்கு மிக நெருக்கமாக எப்ஸ்டைன் இருந்தாரோ, அதே போன்று நரேந்திர மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் அனில் அம்பானி. அனில் அம்பானி 2017 ஆண்டு எப்ஸ்டைனுடன் நடத்திய ஒரு சாட், அதற்கான பக்கங்கள் எங்களுடைய கையில் கிடைத்திருக்கிறது. அதாவது பல பக்கங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். செக்ஸ் ஸ்கேண்டல். உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு சிறிய சாட்டை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் எந்த அளவில் அசிங்கமான விஷயங்களை இவர்கள் ஷேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? நரேந்திர மோடி எப்ஸ்டைன் ஃபைலை பற்றி யாருமே பேசக்கூடாது, இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீலை பற்றி பேசக்கூடாது, பார்லிமெண்ட் நடக்கக்கூடாது என்கிற விஷயத்தை இவர்கள் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாட் அனில் அம்பானி மற்றும் எப்ஸ்டைனுக்கு நடுவே நடந்த சாட். அதில் who do you suggest என்று அனில் அம்பானி எழுதுகிறார். யாரை நீங்கள் சஜஸ்ட் செய்கிறீர்கள்? அதற்கு எப்ஸ்டைன் கொடுத்த பதில், a tall Swedish bald woman to make it fun to your visit. ஒரு உயரமான ஸ்வீடிஷ் லேடி உன்னுடைய இந்த விசிட்டில் உன்னை என்டர்டெயின் செய்வதற்காக நான் கொடுக்க போகிறேன். 10:36 53 நொடியில் எப்ஸ்டைன் எழுதிய இந்த மெசேஜ், அதிலிருந்து 20 செகண்டுக்குள்ள இமீடியட்டாக அனில் அம்பானி பதில் கொடுக்குறார், ப்ளீஸ் அரேஞ்ச் தட். ஆமாம், ஐ எம் ஓகே, அரேஞ்ச் தட் லேடி. திஸ் இஸ் வாட் அ பர்சன் who took 40,000 crore rupees from this country, who says I'm Diwaliya. And இந்த இடத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். Who do you suggest? What would you suggest about the girl? இந்த விதமான chat exchange வெளிவந்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அரேஞ்ச் தட். இந்த விஷயம் ஒரு நபருடைய பர்சனல் விஷயமாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள், ஆனால் கிடையாது. இந்த கான்ட்ரவர்சி அம்பானி, எப்ஸ்டைன், இதை தாண்டி டொனால்ட் ட்ரம்பை தாண்டி மோடி வரை எப்படி வருகிறது, அதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஒவ்வொரு காகிதத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ப்ளீஸ் ரீட் திஸ் லெட்டர். எஸ் ப்ளீஸ், வி ஆர் கன்ஃபர்மிங் தட் மிஸ்டர் அனில் அம்பானி will come to meet Mr. Jeffrey Epstein at his home
on 23rd May at 4:30 p.m. யார்? Mandar Abhay, secretary of Mr. Anil Ambani. Confirmation, email confirmation at 4:30 மேன்ஹட்டனில் இருக்கக்கூடிய ஜெஃப்ரியோடைய வீட்டுக்கு போய் சந்திப்பார் என்று கூறியிருக்கிறார்கள். These are the documents which were confirmed, referred, scrutinized, investigated by FBI. Federal Bureau of Investigation வெளிவிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ். இந்தியா மறுக்கலாமே, இந்தியாவில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தலாமே. ஓகே, இது போன்ற டாக்குமெண்ட்ஸ் வெளிவந்திருக்கு. இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் நாங்கள் தொடக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்டின் தலைமையில் இந்த கேள்விகளுக்கான பதிலை கொடுப்போம். கிடையாது. பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பேசக்கூடாது. நரேந்திர மோடி ஓடி ஒளியக்கூடிய வேலை பார்க்கிறார். எதற்காக? ஹர்தீப் சிங் புரியுடைய பெயர் ஐந்து இடங்கள்ல இருக்கு. The Union Minister of Petroleum and Natural Gas. What did Hardeep Singh Puri did? Why did Hardeep Singh Puri was chosen by Narendra Modi and he was made as a Union Minister? மிக முக்கியமான பொறுப்புகள் ஹர்தீப் சிங் புரிக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? லெவல் ஆஃப் க்ளோஸ்னஸ். நரேந்திர மோடி அண்ட் ஹர்தீப் சிங் புரி, அனில் அம்பானி அண்ட் ஹர்தீப் சிங் புரி, இதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இடத்துல ஹர்தீப் சிங் புரி அவருக்கு எந்த விதமான ஃபேவர்ஸ் கிடைத்தது அதை நீங்கள் முதலில் பாருங்கள். ரேப்பிட் பொலிட்டிக்கல் எலிவேஷன் டு திஸ் பர்சன். மக்களை சந்தித்து ஓட்டை கேட்காத ஒரு நபர். பியூரோக்ரேட்டாக அமெரிக்காவில் இருந்தார். அமெரிக்காவில் இந்த எப்ஸ்டீன் என்கிற புரோக்கருடன் சேர்ந்து ஏராளமான விஷயங்களை செய்திருக்கிறார். நரேந்திர மோடிக்கு சாதகமாக அங்கு வேலைகளை பார்த்திருக்கிறார். அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்பு 2017 திடீர் என்று பிஜேபியில் சேர்கிறார். சேர்ந்த உடனேயே அவருக்கு பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கிறது. இன்றைக்கி அவர் யூனியன் மினிஸ்டர், பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி அவருக்கு கிடைக்கிறது. ஹர்தீப் சிங் புரி who discussed about digital India. ஏராளமான விஷயங்கள் ஹர்தீப் சிங் புரிக்கு பர்சனலாக ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இமெயில் போட்டு இந்த மாதிரி என்னுடைய இந்த நபர் அங்கே வர்றார், நீங்கள் எக்ஸ்போடைட் த விசா ப்ராசஸ். அமெரிக்காவில் இந்திய தூதராக இருந்தபோது ஹர்தீப் சிங் புரி எக்ஸ்போடைட் திஸ் பர்சன்ஸ் விசா இன் இந்தியா. அதே மாதிரி ஹர்தீப் சிங் புரி அந்த வேலையை பார்த்து கொடுக்குறார். அனில் அம்பானியை பற்றி பாருங்கள். ரஃபால் ஃபைட்டர் ஜெட் டீல் 2016-18 எந்த விதமான டீலை அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் புரி போன்ற நபர்கள் எப்ஸ்டீனை வைத்து நரேந்திர மோடியுடன் நடத்தார்கள். 2016-18 நீங்கள் பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி யூபிஏ எரா உடைய பிளான் 126 ஃபைட்டர் ஜெட்ஸை நாம் ரஃபால் டீல் வழியாக ஃப்ரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்க இருந்தோம். இப்போது அதே டீல் 36 குறைந்தது. இந்த டீலில் ஏராளமான திட்டங்களை போட்டு வைத்திருந்தோம். அதாவது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். வெறும் 500-550 கோடி ரூபாய்க்கு இந்த ஒவ்வொரு ஃபைட்டர் ஜெட்டையும் நாங்கள் வாங்க போனோம். இப்போது 1300-1400 கோடி ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு ஃபைட்டர் ஜெட்டையும் வாங்கினோம். சரி, நோ டெக்னிக்கல் சப்போர்ட், நோ டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் which will be transferred to India. No technology transfer to India. அதையும் தாண்டி HAL ஹெலிகாப்டர் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஏராளமான விமானங்களை மெயின்டைன் செய்யக்கூடிய கம்பெனி, இந்திய அரசாங்கத்தோடைய கம்பெனி, எதுவுமே தெரியாத அனில் அம்பானி தட்டுக்குட்டி, எந்த விதமான மேனுஃபேக்சரிங்கிலும் இருக்காத ஒரு நபர் அனில் அம்பானி. அவருக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கப்படுது. அதாவது HALோடைய பேரை நீக்கிவிட்டு டெசோ ஏவியேஷனுடன் ரிலையன்ஸ் ஏவியேஷன் என்கிற ஒரு கம்பெனியை உருவாக்கி அதை அதில் இணைக்கிறார்கள். 40-45 கோடி ரூபாய்க்கான பெனிஃபிட் அனில் அம்பானிக்கு கிடைக்கிறது. எல்லாமே நீங்கள் கோஆர்டினேட் செய்து பார்த்தீர்களோ உங்களுக்கு அந்த டைம் ஃப்ரேம் கரெக்டாக மேட்ச் ஆகும். US Navy ஷிப் ரிப்பேர் கான்ட்ராக்ட் பீபாவ் யார்ட் 2016 கிடைக்கிறது. US விசிட் நடக்கிறது. US விசிட் நடந்த உடனேயே பொட்டன்ஷியல் பெனிஃபிட் எவ்வளோ? 15,000 கோடி ரூபாய் அனில் அம்பானியின் கம்பெனி. இது மட்டுமல்ல, ரஷ்யா டீல், ஸ்வீடன், இஸ்ராயல், UAE டீல் அனைத்துமே அனில் அம்பானிக்கு போகிறது. அண்ட்
What kind of favors did Anil Ambani did to Modi? And why Anil Ambani was allowed to say I am bankrupt? எந்த அளவில் ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படுகிறது நீங்கள் பார்க்க வேண்டும். ஹர்தீப் சிங் புரி, அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி. What did Mr. Hardeep Singh Puri had done to Narendra Modi? This has to be investigated. This has to be investigated under the supervision of Supreme Court. உலக நாடுகளில் எங்கெல்லாம் இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் நபர்களுடைய பெயர் வருதோ அங்கங்கே நீங்கள் பார்த்தீர்கள்னா ரெசிக்னேஷன் கொடுக்கப்படுகிறது. இந்தியாவில் இதை பற்றி பேசவே கூடாது. ஹர்தீப் சிங் புரியோடைய இந்த இமெயிலை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இருக்குது. இது ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமுக்கான இன்விடேஷன் 5:15 at ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கு. அந்த அட்ரஸ்க்கான ஒரு இடத்த அழிச்சிருக்காங்க. 6 PM டேக் ஹோம் அ நியூட். அம்மனமான ஒரு லேடியை நீங்கள் வீட்டுக்கு கூட்டி செல்லலாம். திஸ் இஸ் வாட் த ப்ரோக்ராம்ஸ் டைட்டில் இஸ். இந்த ப்ரோக்ராமுக்கான, அதாவது 6 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கும். 9 மணிக்கு டின்னர், 6 மணிக்கு காக்டெயில், ஜோஜோ டிரைவ் யூ, ஜோஜோ உங்களை கூட்டிச்சல், இது போன்ற அந்த அந்த கம்ப்ளீட் டேட்டாபேஸ் ஒவ்வொன்றாக இன்றைக்கி சோஷியல் மீடியா வழியாக வெளிவர தொடங்குகிறது. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பேச முன்வந்தாலே போதும், ஒட்டுமொத்த சபையை கலைக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒரு முறை கூறிய வார்த்தை என்ன? I don't want to destroy நரேந்திர மோடி's political career. நரேந்திர மோடியின் பொலிட்டிக்கல் கரியரை நான் சீர்குலைக்க விரும்பவில்லை. டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த வீடியோவை பாருங்கள். Modi is a great man. That he loves Trump. Now, I don't know if the word love, I don't want you to take that any different. I don't want to destroy his political career, okay? That means Donald Trump is continuously threatening our Prime Minister Narendra Modi. Because there is something fishy. It is not only about Adani. It is also to do with Anil Ambani. Anil Ambani, Mukesh Ambani, Adani. இந்த 3 நபர்களுடைய நெட்வொர்க், இந்த 3 நபர்களுடைய தில்லுமுள்ளுக்கள், தவறுகள், இது போன்ற சீக்ரெட் ஃபைல்ஸ்கள் வழியாக வெளிவரும்போது இன்னும் கொஞ்சம் தான் வந்திருக்கு, பாதி தான் வெளியே வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் உண்மையான பாக்ஸே ஓப்பன் ஆகும் என்று கூறியிருக்கிறார்கள். அதில் என்னெல்லாம் வெளிவரப்போகிறதோ யாருக்குமே தெரியாது. 12, 13, 14 வயது சின்ன குழந்தைகள். நரேந்திர மோடியோடைய பேர் செக்ஷுவல் இடத்துல எங்கேயுமே கிடையாது. Till now there is no such document. But Anil Ambaniயோடைய இது வருது. ஹர்தீப் சிங் புரியோடைய இமெயில்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீர்கள்னா வருது. I don't say Narendra Modi had done some. Till now there is no such document. But what about Anil Ambani? What about Hardeep Singh Puri? Bollywood நடிகர்கள், people like Deepak Chopra, Hardeep Singh Puri, இவருடைய பேரெல்லாம் வருது. And you're saying these are trash papers? Indian government is saying it is just trash paper. And now I'll come to this India-America trade deal. America 0% tax. India 18% tax. இன்னும் அந்த ரஷ்யன் டேக்ஸ், ரஷ்யாக்கிட்ட இருந்து நீங்கள் பெட்ரோல் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறார்களே, கச்சா எண்ணெய், அதற்காக 25% போட்டிருக்கார்களே, அதை நீக்கிட்டார்களா இல்லையா என்கிற அந்த கன்ஃபர்மேஷனை இதை வர அமெரிக்கா கொடுக்கவில்லை. 18% is your export charges, plus that 25% is still on. இதை பற்றி பியூஷ் கோயலிடம் கேட்டால் எனக்கு தெரியாது, ஜெய்சங்கரிடம் கேட்டால் எனக்கு தெரியாது. நரேந்திர மோடி வாயை திறப்பதில்லை. இன்றைக்கும் 43%, 43% இந்தியா மீது டாக்ஸ் இருக்கிறது. We still have, there is no clarification from America till now. 3% இருந்த எக்ஸ்போர்ட் டியூட்டி இன்றைக்கி 18%, அதை கொண்டாடி வருகிறார்கள். கேள்வி கேட்டால் கேள்வியை கேட்க மறுத்து வருகிறார்கள், கேள்வி கேட்க விட மாட்டேங்கிறார்கள். Why it is Hardeep Singh Puri? Why it is Anil Ambani? What is the deal between Donald Trump and Modi? Why there is no question
in the parliament? Why you are not allowing the parliament to run, to function? எதற்காக? இது போன்ற ஏராளமான கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதிலை நரேந்திர மோடி தான் கொடுக்க வேண்டும், அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டும். இல்லை நீங்கள் தவறே செய்யவில்லை என்று நீங்கள் சொல்லும்போது அப்போ அதற்கான இன்வெஸ்டிகேஷன் தொடங்குங்கள். லெட் ஒன் SIT சிட், பார்லிமெண்டரி கமிட்டி ஒன்று ஃபார்ம் செய்யுங்க. இட்ஸ் a very big allegation. And how Donald Trump is threatening, is blackmailing India. காம்ப்ரமைஸ் பிரைம் மினிஸ்டர் என்கிற வார்த்தை வரும்போது கூட நரேந்திர மோடி தரப்பிலிருந்து எந்த விதமான பதிலும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். பாகிஸ்தானிற்கும் இந்தியாவிற்கும் நான் தான் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வைத்தேன் என்று கூறுகிறார். பட் நரேந்திர மோடி இஸ் குவைட். இஸ் திஸ் ஃபைல் is a reason for Narendra Modi's silence? இந்த ஒற்றை ஃபைலை வைத்து நரேந்திர மோடியை பிளாக்மெயில் செய்கிறார்களா? இந்த நாட்டின் மக்களை அடமான வைக்கக்கூடிய அந்த ஃபைலில் எப்படி நரேந்திர மோடி கையெழுத்து போட்டார் என்கிற அந்த கேள்வி. எப்படி ட்ரேட் டீல், இந்த நாட்டு விவசாயிகளை கூட நரேந்திர மோடியின் இந்த டீல் வித்துவிட்டது. வெளிநாட்டிலிருந்து எதை வேணாலும் நீங்கள் கொண்டுட்டு வரலாமா? அமெரிக்காவிலிருந்து அனைத்துமே வருமாம். $500 பில்லியன் வருட ஒப்பந்தம், $500 பில்லியன். இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டே வெறும் $600 பில்லியன் தான், $600 பில்லியன் தான் இந்தியாவுடைய இம்போர்ட். அந்த இம்போர்ட்லேருந்து $500 பில்லியன் நவ் வி வில் கிவ் இட் டு ஒன்லி அமெரிக்கா. அதில் எனர்ஜி அமெரிக்கிட்டேருந்து வாங்கணும், பெட்ரோல் கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் அமெரிக்கிட்டேருந்து வாங்கணும், டெக்னாலஜி அமெரிக்கிட்டேருந்து வாங்கணும், பல காய்கறி வகைராக்கள் அமெரிக்காக்கிட்டேருந்து வாங்கணும், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காக்கிட்டேருந்து வாங்கணும். நீங்கள் வேறு எந்த நாட்டுக்கிட்டையும் நீங்கள் எந்த விதமான டீலும் செய்யக்கூடாது. ரஷ்யாவிடமிருந்து நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்கிற அந்த விளக்கத்தை கூட நீங்கள் கொடுக்கவில்லை. ஸோ இந்தியாவுடைய பாலிசி எப்படி டொனால்ட் ட்ரம்ப் முடிவெடுக்கிறார், எப்படி இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அமெரிக்கா இன்னைக்கு தலையிட்டு, அமெரிக்க பிரசிடென்ட் தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் பாலிசிகளை பற்றி எழுதி கொண்டிருக்கிறார். நம்ம இங்கேருந்து அனுப்புனா 18% நம்ம செலுத்தணுமோ, அங்கேருந்து வந்தால் 0%, 70-80 ஒரு சில விஷயங்களை 100% வரை அமெரிக்கா இந்தியாவிற்கு டாக்ஸ் செலுத்தி வந்தது. இப்போ 0%. டிஃபென்ஸ் இதெல்லாம் நீங்கள் கை வைக்கக்கூடாது. கார் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கை வைக்கக்கூடாது. இதிலெல்லாம் நாங்கள் அதிகமாக டாக்ஸ் போடுவோம், அமெரிக்கா கூறக்கூடிய விஷயம். Then what kind of deal it is? And there is nothing wrong in Congress saying that Narendra surrender. If Narendra is not surrendered, then please answer. Please come to the public and answer. Answer this. எப்படி நீங்கள் காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் என்னை தாக்க போகிறார்கள் அதனால் நான் வரவில்லை என்று எஸ்கேப் ஆனீர்கள்? எதற்காக எதிர்கட்சி தலைவர்களை இல்லை லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை கூட நீங்கள் பேச விடவில்லை? ராஜ்யசபாவில் மல்லிகார்ஜுன் கர்கே பேச வந்தால் பேச மறுத்து வருகிறீர்கள். லோக்சபாவில் ராகுல் காந்தி பேச வந்தால் பேச மறுத்து வருகிறீர்கள். ஊடகங்கள் நரேந்திர மோடியுடைய அதே லைம்லைட்டை மீண்டும் ஒருவரை காட்டுவதற்கான வேலை பார்க்கிறார்கள். அதாவது பணத்தை கொடுத்து, மீடியாவும் விலை கொடுத்து வாங்கி இது போன்ற செய்திகளை மறைக்கக்கூடிய வேலை எதற்காக நீங்கள் பார்க்க வேண்டும்? இது எல்லாமே கேள்விகள் தான். Still I believe my country's Prime Minister is clean. I believe Mr. Narendra Modi had not done anything wrong. If it is so, then why are you scared? If it is this so, then why there is no debate in Parliament? If this is so, then why are you compromised? Why are you scared? இந்த கேள்விக்கான பதில் இந்தியா முழுவதும் அனைத்து நபர்களுமே இன்னைக்கு கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களோட கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும்.
இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.